இந்த குச்சி கிழங்கு இருக்கா, அப்போ நம்ம இடியாப்பம் செய்ய போகிறோம். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம முன்னாடி நாளே ஊற வச்சு எடுத்து வச்சுருந்தோம் இந்த கிழங்கு. அப்போ தான் அந்த தோல் உரிக்க ஈஸியாக இருக்கும். பாருங்கள், நல்லா தோல் உரித்து நல்லா ஒரு ஸ்ட்ரெயிட்டாக ஒரு கீரல் போட்டு நீங்கள் அந்த சந்தில் இப்படி பண்ணி எடுத்திங்கன்னா எடுத்துடலாம். அந்த மாதிரி எல்லாம் உங்களுக்கு எத்தனை கிழங்கு வேணுமோ அந்த மாதிரி இது பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி க்ளீன் பண்ணிக்கோங்க. அதையும் இந்த மாதிரி க்ளீன் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு ஸ்ட்ரெயிட்டாக ஒரு கோடு போட்டுட்டு அதுக்கப்புறம் இப்போ 2 பக்கம் அப்படி பண்ணிங்கன்னா வந்துடும். ஈஸியாக இருக்கும். தண்ணியில் ஊறினா இன்னும் ஈஸியாக இருக்கும். தண்ணியில் நீங்கள் ஊறாமல் பண்ணால் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். தண்ணியில் ஊறும்போது கொஞ்சம் ஈஸியாக வரும். ஆனால் பார்த்து கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். சீக்கிரம் கை கிழிச்சிக்கும். அந்த மாதிரி க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்கள், நம்ம எல்லாம் க்ளீன் பண்ணியாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா திருவ போகிறோம். நம்மக்கிட்ட இந்த கேரட் திருவுற மிஷின் இருக்கா. அப்போ என்ன பண்ணுங்கள், பெருசில் திருவிக்கோங்க. அப்போ ஈஸியாக இருக்கும். சின்ன வீட்டில் ரொம்ப நேரம் ஆகும். பெருசில் நீங்கள் திருவிக்கோங்க. நல்லா திருவிக்கோங்க. நல்லா உங்களுக்கு எத்தனை கிழங்கு, ஒரு 3 கிழங்கு வேணுமா திருவிக்கலாம். இந்த கிழங்கு நம்ம யூஸ்வலாக வேக வச்சு சாப்பிடுவோம், இல்லைனா பொரியல் பண்ணி சாப்பிடுவோம். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். இது வந்து எங்களுக்கு பக்கத்து வீட்டில் ஒருத்தர் சொல்லி கொடுத்தாங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். அவங்க முஸ்லீமு. அவங்க வந்து இடியாப்பம் செஞ்சு தரல, புட்டு செஞ்சு கொடுத்தாங்க. நான் இதில் வந்து இடியாப்பம் செஞ்சு காட்டுறேன் உங்களுக்கு. பாருங்கள், இந்த மாதிரி திருவியாச்சு. திருவினதுக்கப்புறமா நம்ம ஒரு இட்லி பாத்திரத்தில் இது வேக வைக்க போகிறோம். ஃபஸ்ட்டு இன்னும் கொஞ்சம் இதில் உப்பு போட்டுக்கலாம். ஏன்னா ஸ்வீட்டாக இருந்தால் லைட்டாக உப்பு போட்டால் கொஞ்சம் டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதனால் கொஞ்சமாக எனக்கு உப்பு வேணும்னு தோணுச்சு. நான் உப்பு போட்டுக்க போகிறேன். இப்போ வந்து இந்த இட்லி சட்டியில் எண்ணெய் தடவிக்கலாம். எண்ணெய் தடவினா தான் எண்ணெய் ஒட்டிக்க முடியல. ஸோ தான் எண்ணெய் தடவிட்டு வைங்க. இது ஒரு 1/4 மணி நேரம் வேக வச்சா போதும். பாருங்கள், இந்த மாதிரி எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து எல்லாம் போட்டுக்கோங்க. சேம் இடியாப்பம் புளிகிற ப்ரொசீஜர் தான். இதெல்லாம் திருப்பிட்டு நம்ம சேர்க்க போகிறோம். டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு ஈஸியான ரெசிபி. மாவு பயன்படுத்தி தேவையில்லை. இந்த மாதிரி கட் பண்ணி திருவினாவே வேலை முடிஞ்சிடும். இன்ஸ்டண்ட்டாக செஞ்சிடலாம். இப்போ பாருங்கள், இட்லி பாத்திரம் தண்ணி கொதிச்சிருச்சு. தண்ணி கொதிச்ச அப்புறம் ஒரு கரெக்டாக மூடி போட்டு ஒரு 1/4 மணி நேரம் விட்டுருங்க. 1/4 மணி நேரம் நல்லா இது வந்து இந்த கலர் எல்லோ கலராக மாறும். 1/4 மணி நேரம் விட்டு எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு எல்லோயிஷ் கலர் இருக்கும். அதுக்குள்ளே நம்ம தேங்காய் பாலுக்கு தேவையான ரெடி பண்ணிக்கலாம். நான் ஒரு 1/2 கப்பு தேங்காய் எடுத்துக்கிறேன். ஃபஸ்ட்டு எல்லாம் நோண்டிக்கலாம். நல்லா நோண்டிக்கோங்க. நல்லா வத்த போட்டுட்டு அதுக்கப்புறமா சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு இதோட உங்களுக்கு ஏலக்காய் பிடிக்கணும். ஏலக்காய் சின்னதாக வரும். இதுலேயும் சின்னதாக போட்டுக்கோங்க. நான் இப்போ இதை வந்து தேங்காய் நான் இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணிவிட்டு அடுத்து இதை நான் வாஷ் பண்ணிவிட்டு தான் நான் தேங்காய் பால் அரைக்க போகிறேன். வாஷ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி உங்களுக்கு ஏலக்காய் ஃப்ளேவர் நிறைய பிடிக்குன்னா ஒரு 3 போட்டுக்கோங்க. நான் எனக்கு வாசனை கம்மியாக வேண்டுறதுக்காக 2 மட்டும் போட்டு தண்ணி உங்களுக்கு வேணுன்ற அளவுக்கு பதம் போட்டு அரைச்சிக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி அரைச்சிட்டேன். அடுத்து ஒரு ஃபில்டரை வச்சு வடிகட்டிக்கோங்க. நல்லா தண்ணி ஊற்றி இது வடிகட்டி இது ஃபஸ்ட்டு பால். அடுத்து இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி வடிகட்டி மிக்சியில் அரைச்சி மறுபடியும் வடிகட்டிக்குவாங்க தேங்காய் பால். அவ்வளோ இந்த மாதிரி வடிகட்டிங்கன்னா தேங்காய் பால் ரெடி ஆகிடுச்சு. அடுத்து நம்ம என்னென்ன செஞ்சோன்ட்டு அசம்பிள் பண்ணிடலாம். நல்லா ஃபில்டர் பண்ணிக்கோங்க. இதுலேயும் லைட்டாக உப்பு போட்டுக்கோங்க கொஞ்சமாக. ஏன்னா ஸ்வீட்னஸ்க்கு கொஞ்சமாக உப்பு போட்டால் பேலன்ஸ் ஆகும். ஸோ இப்போ நான் ரெடி பண்ணி வச்சுருக்கிறத பார்க்கலாம். வேக பாருங்கள், இந்த மாதிரி வெந்திருக்கும் மஞ்சள் கலரில். தேங்காய் பால் ரெடி ஆகிடுச்சு. நான் ஒரு பிளேட்டில் போட்டுக்க போகிறேன். தேங்காய் பால் இது போட்டு நாட்டு சக்கரை வேணாலும் போட்டுக்கலாம். இந்த டைமில் நீங்கள் தேங்காய் பால் மாதிரி டைம் அரைக்க இல்லைன்னா நீங்கள் வெறும் தேங்காய் திருவி சர்க்கரையும் போட்டு சாப்பிட்டு